ஹலோ வேர்ல்டு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை எப்படி ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறாங்கன்றத இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷாம்பூலாம் ஃபேக்ட்ரியில் எப்படி மேக் பண்ணுறாங்கன்றத இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூ நல்லா வாசனையாகவும் சில்கியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை தான் இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். எத்தில் ஆல்கஹாலில் ஒரு சொல்யூஷனில் ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெரிக் ஆக்சிட் அப்படின்னு ஒன்று கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸ்னால் கலரு. அதுக்கப்புறம் சால்ட் மிக்சர்ஸ். இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து ஒரு ப்ளூ கலரில் சொல்யூஷன் மாதிரி ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய மிஷினில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கன்வேயர் பெல்ட் மூலமாக ஒரு பெரிய பாட்டிலில் எல்லா ஷாம்புவும் ஊற்றப்படுகிறது. இதெல்லாமே மிஷினில் செட் பண்ணிவிட்டு ப்ராசஸில் குறிப்பிட்ட எம்எல் அளவு இந்த சொல்யூஷனை அந்த பாட்டிலில் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பாட்டில் கேப் வந்து அதில் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலது சேஷே பாக்கெட்ஸ், அதாவது நம்ம வாங்குகிற ₹1 ₹2 பாக்கெட்டாகவும் பெரிய பாட்டிலாகவும் போகும். அடுத்து பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை தான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில் மோனோசரைட்ஸ் அப்படின்னும், அப்புறம் ஸ்டெரிக் ஆசிடு, அப்புறம் செட்டில் ஆல்கஹால், அப்புறம் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்ஸ்டோலியூன், அப்புறம் கார்போபோல், அதுக்கப்புறமா கிளிசரின், அப்புறம் மினரல் மெத்தில் பாரபன், அப்புறம் ப்ராலிப்ராபன், டிஸ்டில்டு வாட்டர். இது மொத்தமாக சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு பதத்துக்கு இதை நொரன்னு அரைச்சிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மிஷினில் போட்டு அதில் இன்னொரு ஐடியல் ஒரு லிக்விடை ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி அதை தயாரிப்பாங்க. இதெல்லாம் கலந்துட்டா க்ரீம் ரெடி ஆகிடும். ஆனால் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸுக்குன்னு சிலதை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒன்று நிரப்பப்பட்டு அது பின்பக்கமாக சீல் அடிக்கப்படும். அதனால தான் பேஸ்ட்டு இது மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லிலாம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆட்டோமேட்டிக் மூடி கேப்பை போட்டுட்டு மூடிட்டு எல்லா பேக் பண்ணப்படும். சிலது சாஷே பேக்கெட், அதாவது இந்த ₹10 இருக்கும்ல, அது மாதிரி சிலது பேக் பண்ணப்படிட்டு கடைசியில் அது கடைகளுக்கு அனுப்பப்படும். அடுத்து மூணாவதாக லிப்ஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது தான் இந்த ஒரு இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. இதுக்கு தேவையான பொருள்னா தெரியுமா, ஆயில், அப்புறமா வேக்ஸு, அதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸு. இது மொத்தத்தையும் கலந்து தான் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு பவுலில் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வேக்ஸை பொறுமையாக போடுவாங்க. கலருக்காக பிக்மெண்ட்ஸை கலந்துக்கிட்டு நல்லா கலகலன்னு கலந்து விட்டுவாங்க. அதுக்கப்புறமா பெரிய ஒரு பிளாஸ்டிக் ரோலர் மிஷினில் வந்து இந்த ஒரு க்ரீமை ஊற்றுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மோல்டு பண்ணால் தான் உருட்டியாக வரும். அதுக்கப்புறமா அதுக்குன்னு சில பிளாஸ்டிக் மோல்ட்ஸை வைப்பாங்க. முதல்ல இது சாம்பிளுக்காக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா கடைசியாக ஒரு கவர் போட்டு மூடப்பட்டு ஒன்றா வரும். இதை தான் அதிகமாக லேடிஸ் யூஸ் பண்ணுற ஒரு லிப்ஸ்டிக்கு தயாரிக்கிற ஒரு ப்ராசஸாக இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் காமிச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வழக்கட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.